செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே 2 மீனவ கிராமங்களுக்கு இடையே நேற்று மோதல் வெடித்த நிலையில் அங்கு பாதுகாப்புக்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் ராபர்ட் வழங்க கேட்கலாம். ராபர்ட், அங்கு சூழல் எப்படி உள்ளது? விவரங்கள். கண்டிப்பா மோனிஷா, கல்பாக்கம் அருகே உய்யாலிக்குப்பம் மற்றும் புதுப்பட்டினம் மீனவருக்கு 2 மீனவ கிராமங்கள் உள்ளது. இந்த 2 மீனவர் கிராமத்திலேயே பொது இடம் சம்பந்தமாக தொடர்ந்து பிரச்சனை நீடித்து வந்த நிலையில் நேற்று பால் குடம் எடுக்க வேண்டும், திருவிழா நடத்த வேண்டும் என ஒரு புதுப்பட்டினம் மீனவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் உய்யாலிக்குப்பம் மீனவர்கள் நீதிமன்றத்தில் இது வழக்கு இருப்பதாகவும் அதற்கான தடை உள்ளதாகவும் கூறி அவர்கள் அதை பால் குடம் எடுப்பதற்கும் கோயில் திருவிழா நடத்துவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து அவர்களும் தரையில போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே நேற்று மாலையில் இரு தரப்பினரிடையே கல்வீச்சு தாக்கி கொண்டனர். இதில் இரு தரப்பில சுமார் 6 பேருக்கு காயமடைந்த நிலையில் இன்று அதிகாலையில் மீண்டும் மோதல் வெடித்தது. இதன் காரணமாக காலையில் தாக்குதல் நடத்திய இருவரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டதில் உய்யாலிக்குப்பத்தில் பகுதியில் உள்ள 2 வீடுகள் உடைக்கப்பட்டுள்ளன. இதே போல போலீசார் மீதும் கல்வீச்சு தாக்கியதில் 2 போலீசார் தற்போது காயமடைந்து அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனை குறித்து செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபின் தலைமையில் 3 டிஎஸ்பிகள் குழு 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். உங்களுக்கு திருவிழா நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தருகிறோம், நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு தருங்கள் என்று தெரிவித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து செல்ல மறுத்தனர். இதனால் போலீசார் தற்போது அதிக அளவில் குவித்து வருகின்றனர். இதனால் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராபர்ட்.